நம்ம எல்லாருமே இந்த ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருப்போல, மேனிஃபெஸ்டிங். அதுவும் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் எல்லார் வாயிலிருந்தும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வருதுன்னா மேனிஃபெஸ்ட் பண்ண கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன் திஸ் எபிசோட் ஆஃப் கதைப்போமா வித் தி ஃபர்ஸ்ட் எபிசோட் இஸ் கோயிங் டு பி அபவுட் மேனிஃபெஸ்டிங் அண்ட் ஹவ் இட் சேஞ்ச் மை லைஃப்னு தான் கண்டிப்பாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டிங்னா என்னன்னு சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கும் நான் மேனிஃபெஸ்டிங்னா என்னன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். மேனிஃபெஸ்டிங்ன்றது ஒரு ப்ராசஸ் ஆஃப் பிரிங்கிங் யுவர் டிசையர்ஸ் அண்ட் கோல்ஸ் ஒரு ரியாலிட்டிக்கு எடுத்துகிட்டு வர்றது தான் வந்து மேனிஃபெஸ்டிங்னு சொல்லுவாங்க. விச் இன்வால்வ்ஸ் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் இன்டென்ஷன்ஸ் இருந்தால் தான் அந்த மேனிஃபெஸ்டிங் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து நெகட்டிவாக அதை பற்றி யோசிக்கக்கூடாது. நீங்கள் பாசிட்டிவாக யோசிச்சு இது நடக்கும், இது கண்டிப்பாக நமக்கானதான்னு நினச்சி நம்ம பண்ணும்போது நமக்கு நடக்கும்ன்றது தான் மேனிஃபெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கப்போ நான் நிறைய வாட்டி வந்து அது நம்பாமல் இருந்திருக்கேன். பிகாஸ் எனக்குமே அது நடக்காமல் இருந்திருக்கேன். நான் யோசிப்பேன், ஓகே இப்போ இது நமக்கு நடக்கும் அப்படின்னு நினச்சோன்னா அது அட்டர் ஃபெயிலியராக இட் வில் நெவர் ஹேப்பன். ஒரு டு த கோர் நம்ம நம்புவோம்ல, சரி இது நமக்கானது தான்டா அப்படின்னு நமக்கு நினச்சிட்டே இருப்போம். பார்த்தா அட்டர் ஃபெயிலியராக அது நடக்கவே நடக்காது. அப்போ தோணும் வாட் இஸ் மேனிஃபெஸ்டிங் தென் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என் ஆள் மனசில் நான் அப்படி ஒன்று நினச்சாலும் அதுக்கான ஒரு எஃபர்ட்டோ இல்லை வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்டோ இல்லை ஒரு எனக்கு அது கண்டிப்பாக வந்து நடக்கணும், அதுக்கான எஃபர்ட்ஸ் நான் போகணுன்ற இன்டென்ஷனோ எனக்கு இல்லாமல் இருந்திருக்கும். அதனால தான் எனக்கு அது நடக்காமல் போயிருக்கும். பட் எனக்கு என்னென்னா, நான் வெளியிருந்து பார்த்துட்டு நான் நினச்சா எனக்கு நடக்கலை, அவ்வளோதான். அதுக்கு எனக்கு அவ்வளோ கோவம் வருது. எனக்கு என் மேலே கோவம் வரும், எனக்கு யூனிவர்ஸ் மேலே கோவம் வரும். நான் ஒரு விஷயத்த நம்புகிறேன் அப்படின்னா இங்கே எல்லாருமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்ம ஒன்று நம்புவோம். அது கடவுளாக இருக்கட்டும், இல்லை நேச்சராக இருக்கட்டும், எதானா இருக்கட்டும், அது மேலே கோவம் வரும். நம்ம பேசுகிற யார்கிட்ட பேசினாலும் அவங்க மேலே கோவம் வரும். எல்லாத்துக்குமே நம்ம கோவப்படுவோம். நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, இல்லைனா வந்து நம்ம ரொம்ப ஒரு விஷயத்த ட்ரை பண்ணிட்டே இருப்போம், அது நமக்கு வந்து அட்டைனே ஆகலைன்னா நமக்கு இந்த மாதிரியெல்லாம் கோவம் வரும். ஒரு சில விஷயம்லாம் ரொம்ப சிம்பிளஸ்ட் திங்காக இருக்கும். இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டி வந்து ஒரு ஸ்பெஷல் டே தட் வாஸ் ஆக்சுவலி ஃபார் மீ. அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து காரில் போயிட்டுருக்கோம். அப்போ வந்து அந்த டிரைவர் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு காடு பிளேஸ் மாதிரிமா, இங்கே வந்து யூஸ்வலாக டியர்ஸு, அதுக்கப்புறம் வந்து மயில் அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மயில்லாம் ஆக்சுவலாக பிடிக்கும். இந்த திருச்சி சைடு அந்த மதுரை சைட்லாம் இருக்கவங்களுக்கு வந்து மயில் இஸ் யூஸ்வல் திங், அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். அதனால் அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. எனக்கு வந்து மயில்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த சின்ன வயசுலேருந்தே மயில் வச்சா குட்டி போடுன்றதை நம்புறதுலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு மயில்லாம் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கப்போ அந்த அண்ணன் சொன்னோடனே ஐ தாட் எனக்கு வந்து இப்போ மயில் பார்க்கணும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அன்றைக்கி வந்து செம்ம ஜாலி மூடு. ஏன்னா எனக்கு அது ஒரு ஸ்பெஷல் டேன்றதுனால நான் செம்ம ஜாலி மூடில் இருந்தேன். நான் அப்படியே யோசிச்சுட்டே சரி இப்போ மயில் பார்த்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. ஒரு பக்கம் வந்து எஃப்எம்மில் நல்ல சாங்ஸ் போயிட்டுருக்கு, டிரைவரை நான் ஒரு பக்கம் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க, நான் ஒரு பக்கம் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கேன். மீன்வே நான் மனசில் நினைக்கிறேன் மயில் பார்த்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ப மாட்டீங்க, வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் லைக் 1 or 2 minutes என் கண்ணுக்கு கரெக்டாக மயில் பட்டுச்சு. என்னால் அதை நம்பவே முடியல, என்னால் அதை ப்ராசஸே பண்ண முடியல. நான் வந்து காரில் கத்துறேன், என் கொலீக்ஸ் 2 பேரும் கூட வந்துட்டு இருந்தாங்க. நான் அவங்க முன்னாடி கத்துறேன். அன்றைக்கி வந்து ஆக்சுவலாக எப்படின்னா, அன்றைக்கி நைட் நான் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு 11க்கு ஷிஃப்ட் முடிகிறேன், 2 o'clock தான் வந்து தூங்கிட்டு காலையில் 7 o'clockலாம் இந்த ஒரு ஸ்பெஷல் டேக்காக கிளம்பி போயிட்டுருக்கோம். அப்போ we don't have that much energy where இவங்கெல்லாம் என் கூட உட்காந்து அந்த மொமெண்ட்டை செரிஷ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவ்வளோ எனர்ஜியே கிடையாது. ஆனால் எனக்கு அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம ஒரு சின்ன விஷயம் எதிர்பார்த்தா அது டக்குன்னு நடக்குது. ஸோ அதுக்கு பேக்ரவுண்டில் எனக்கு என்ன நான் பாசிட்டிவாக நினச்சேன், சரி பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினச்சேன். இல்லை ஆமாம் நம்ம கேட்டு எங்கே நடக்க போகுது அப்படின்னு நினச்சா அது கண்டிப்பாக நடந்திருக்காதோ என்னமோ எனக்கு தெரில. அதே போல் இந்த ஸ்பெஷல் டேவே ஒரு மேனிஃபெஸ்டிங்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் காலேஜ் டேஸ்லேருந்தே ரொம்ப ஒரு இன்செக்யூரான ஒரு கிட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கப்போ நான் வந்து ஐ நெவர் கேம் அப் டு த ஸ்டேஜ் ஸ்பீக்கிங் பிஃபோர் பீப்புள். இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புதுசு. அதுக்கு நான் ப்ராக்டிஸ்டே கிடையாது. ஆனால் அந்த ஸ்பெஷல் டே வாஸ் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட், பீயிங் இன்டு ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ஹெச்ஆர் சைட். எனக்கு அந்த கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் போகணுன்றது நான் என் காலேஜில் நான் இன்செக்யூராக ஃபீல் பண்ணதுக்கோ இல்லை என் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போனதுக்கோ ஒரு பலனா நான் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஸ்டேஜ் ஏறி பேசிடணும். நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்து என்ன பண்ண முடியலன்னு நான் நினச்சனோ அதை நான் ஆப்போசிட் சைடில் இருந்து நான் வந்து அதை அவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத நான் எப்பயுமே யோசிச்சுருந்துருக்கேன். ஸோ அன்றைக்கி அந்த கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்றது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. இதை நான் எவ்வளோ நாள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு யோசிச்சுக்கோங்க. ஃப்ரம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போனதில் எனக்கு தெரியும் நான் படித்தது பெரிய யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியை நான் வந்து அதை ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கலன்ற ரெக்ரெட் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. அப்படி இருக்கப்போ நான் ஒர்க் போயாவது இல்லை என்னைக்காவது ஒரு நாள்
இந்த வாய் வச்சு பொழைக்கிறதுன்றது எனக்கு எப்பயுமே சொல்லுவாங்க, நீ ரொம்ப பேசுகிற, உன் வாய் இருந்தால் போதும் நீ பொழைச்சிக்குவேன்னு. ஆனால் அவங்க எல்லா விஷயத்துலையுமே சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 2 பேர்கிட்ட பேச சொன்னால் நான் பேசி ஜெயிச்சிருவேன், இல்லை என்னால் பேசிட முடியும். பட் ஆனால் ஒரு 100 பேர் முன்னாடி இங்கிலீஷில் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியுமானா அது எனக்கு இருந்தது கிடையாது. அப்படி இருந்தப்போ நான் காலேஜ்லேருந்தே மேனிஃபெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, அது நான் மேனிஃபெஸ்ட்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு இப்போ தான் இந்த டேர்ம் தெரியும் மேனிஃபெஸ்ட்ன்றது. பட் ஆசைப்பட்டேன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆசைப்பட்டது என்னென்னா, நான் என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரிலாம் போய் பேசணும் அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கப்போ நான் எப்படி இந்த ஆஃபீஸ் சேர்ந்தேன்னு எனக்கு தெரியாது, எனக்கே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கே என்ன லைக் எப்படி சொல்கிறது, நான் ஒரு மேஜர் லைக் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருந்தேன் அந்த கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டில். நான் தான் அங்கே இருக்க பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர்கிட்ட பேசினேன். அங்கே போயிட்டு அது ஃபர்ஸ்ட் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் ஃப்ரம் த கம்பெனின்றதுனால நாங்கள் பிபிடி எடுக்கலை. ஸோ த அதர் பர்சன் எங்களோட சீனியர் ஒருத்தவங்க எடுத்தாங்க. ஸோ தட் டிடன்ட் ஹேப்பன். பட் ஸ்டில் எனக்கு அட்லீஸ்ட் ஸ்டேஜில் போய் ஒரு 10 பேர் முன்னாடி நிற்கணுன்றதே எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி தான். பிகாஸ் ஆஃப் மை தி டோன், தி வாய்ஸ், தி பாடி ஷேப் அண்ட் எவ்ரிதிங் தட் புட் மீ பேக் ஆக்சுவலி. ஸோ அன்றைக்கி நான் ஒரு 10 பேர் முன்னாடியாவது போய் நின்னேன். அன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு 50 பேர் அட்டன் பண்ண நினைக்கிறேன் ரெக்ரூட்மெண்ட் இது. பட் நான் அத்தனை பேர் போய் நின்று ஹாய் ஹலோன்னு சொல்கிறதுக்குமே ஒரு தைரியம் இல்லாத குழந்தையாக தான் நான் இருந்தேன். ஸோ அப்போ அது நடந்தோடனே ஐ தாட், அன்றைக்கி நான் லிட்ரலாக ஒரு எனர்ஜியுமே இல்லை. எத்தனை மணிக்கு தூங்கணும்னா 2 மணிக்கு போய் தூங்கிருப்போம்னு வச்சுக்கோங்க. காலை 7 மணிக்கெலாம் திரும்பி நாங்கள் கிளம்புறோம். அப்போ யோசிச்சுக்கோங்க, நாங்கள் ப்ராப்பராக தூங்கலை. எனக்கு ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ நாள் ஆசைப்பட்டது நடக்க போகுதுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் இருக்கேன். அப்படி இருந்தப்போ சரி ஓகே, காலை சீக்கிரம் எழுந்து கிளம்பணும், அழகாக ட்ரெஸ்அப் பண்ணணும். நான் வேறு இத்தனை நாள் அதுக்கு நான் ப்ரிப்பேராகவே இல்லை. ஏன்னா இது எனக்கு நடக்குன்றது எனக்கு என்னோட இதுவே இல்லை. நான் கடைசி வரைக்கும் பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்க வரைக்கும் கூட ஐ வாஸ் நாட் வெரி ஷுர் தட் திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன்னு சொல்லிட்டு அது ஒரு நாள் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆல் ஆஃப் திஸ் சடனா நெக்ஸ்ட் நாள் நான் அதுக்கு ப்ரிப்பேர்டே இல்லைன்றதுனால என்கிட்ட ஃபார்மல் ட்ரெஸ் கூட இல்லை. எனக்கு கோட் ஷூட்டில் போட்டு போகணும்னு ஆசை. பட் என்கிட்ட நான் இல்லவே இல்லை. ஆனால் இதுவே எனக்கு எப்படின்னு புரியல. என் சூட் கேஸில் நான் யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸஸ் 2-3 எப்பயுமே என்கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸாவது யூஸ் பண்ணாமல் நான் வச்சுட்டே இருந்திருப்பேன். சரி அன்றைக்கி போய் நான் கிளறேன் என்னென்னமோ. நான் அன்றைக்கி நைட்டு வேறு ஆர்டர் போடுறேன் அமேசானில், நெக்ஸ்ட் டே டெலிவரி வந்துடணும் அப்படிலாம். அது என்ன பிலீஃபில் போட்டோன்னா எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் போட்டான் காலைல கூட வந்துடும் அப்படிலாம் வேண்டுறேன். ஆனால் அதில் டெலிவரி போட்டிருக்கு 10க்கு மேலே தான் சொல்லிட்டு. அதனால நான் போட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். முன்னே நாங்கள் சூட்கேஸ்லாம் செக் பண்ண ஏதாவது நல்ல ட்ரெஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட் டே போகிறோம் நம்ம ஆசைப்பட்ட நாள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அதில் ஒரு அழகாக ஒரு ஆஃப் ஒயிட்டில் ஒரு ஷார்ட் குர்த்தி மாதிரி, பட் இட் கேன் பி ஃபார்மல் டூ. ஏன்னா டக்கின் பண்ணாலும் ஃபார்மல் மாதிரி இருந்தது. அது போட்டு பார்த்து என் அண்ணா அப்ரூவல்லாம் வாங்கிட்டு இது நல்லா இருக்குல்லடா போட்டு போடலாங்களடா அப்படிலாம் சொல்லிட்டு நான் கேட்டு போகும்போது பாருங்கள் ட்ரெஸ் இல்லை. பட் அது எனக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் இது ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணது, அது என் கண்ணு முன்னாடி வந்துச்சு. அதோட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இதாவது வேறு ஒரு காலேஜ். நான் டு த கோர் நினச்சது என் காலேஜில் நான் போய் ஒரு ஸ்டேஜ் நின்று பேசணுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆசையாக இருந்திருக்கு. ஏன்னா அந்த காலேஜில் தானே என்னால் பேச முடியாமல் போச்சு. இட்ஸ் நாட் தட் ஐம் ப்ரூவிங் இட். ஐ வாண்டட் டு நோ தட் ஐ ஹவ் இம்ப்ரவைஸ்ட் மை செல்ஃப். இல்லைனா ஒரு ஸ்டெப்பாவது நான் முன்னாடி போயிருக்கேன் என் கான்ஃபிடென்ஸ்லையோ இல்லை என்னோட இன்செக்யூரிட்டி பிரேக் பண்ணி ஒரு ஸ்டெப்பு. இப்போ நான் அப்போ சொன்னேன்ல 2 பேர்கிட்ட பேசிடுவேன், ஆனால் 10 பேர்கிட்ட பேச முடியாது. அந்த 10 பேரை நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நான் 100 பேர் 1000 பேர் 10,000 பேர் நான் ஃபேஸ் பண்ண நான் ரெடி ஆயிடுவேன் அப்படிங்கிறதான். ஆனால் அந்த 10 பேரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறதுக்கே இட் டுக் மீ அரவுண்ட் 4 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் 2024, ஐ பாஸ்ட் அவுட் இன் 2020. ஆனால் எனக்கு காலேஜ் போன ஸ்டார்டிங்லேருந்தே ஆசைன்றதுனால வி கேன் டேக் இட் அஸ் 5 years or 6 years too. ஸோ நான் யோசிச்சுட்டே இருந்தால எனக்கு என் காலேஜ்லேயே கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. வாவ், அமேசிங். ஓகேங்களா, சரின்னு போயாச்சு. போயிட்டு ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட். நான் தான் பிபிடி பண்ண போகிறேன்றது ஐ வாஸ் நாட் வெரி ஷுர். பிகாஸ் ஒரு வாட்டி தான் நான் பண்ணேன். அதனால் அவங்க சைடு கம்பெனி சைட்லேயுமே நீங்கள் ஜூனியர்ன்ற அந்த ஒரு மைண்ட் தாட் இருந்தது. எனக்குமே எதுக்கு பண்ணுவானே, நம்ம காலேஜில் போய் நம்மளே போய் அசிங்கம் பண்ணணுமா அப்படின்னு எனக்கும் ஒரு தாட் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் இல்லை நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லி அவங்க லைவ் எக்ஸாம்பிளில் என்னையே காமிச்சிட்டாங்க. இவங்க பாருங்கள் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். நான் பாதி பிபிடி நான் தான் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. நான் இது வரைக்கும் ஒரு ரெண்டு காலேஜில் நான் ப்ரெசென்ட் பண்ணேன். அந்த காலேஜில் ப்ரெசென்ட் பண்ணதை விட இங்கே கூட்டம் அதிகம். அண்ட் நோபடி இஸ்
தமிழ் லைக் பாதி பேர் தமிழ்னு வச்சுக்கோங்க, பாதி பேர் லைக் நார்த் இந்தியன்ஸ்னு வச்சுக்கோங்க, அப்படி இருக்காங்க. அங்கே போய் அவங்க முன்னாடி நான் செம்மையாக ப்ரெசென்ட் பண்ணி அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணி, நான் இது வரைக்கும் இன்ட்ராக்ட் பண்ணேன், போன 2 இதுலேயுமே நான் இன்ட்ராக்ட் பண்ணேன். இதெல்லாம் வந்து நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி நல்லா பேசினேன். எனக்கே வந்து பரவாயில்லடி நீ ஒரு படி முன்னேறி இருக்கா அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கே வந்துச்சு. அன்றைக்கி நான் வந்து இன்னொன்று யோசிச்சது என்ன, எப்படியாவது என்னோட ப்ராக்டர் சாரை பார்த்துடணும், அந்த ப்ராக்டர் சாரை பார்த்து சொல்லணும் நான் இன்றைக்கி ஹெச்ஆராக வந்திருக்கேன்னு அப்படின்னு. நான் அவரை பார்த்துடவே மாட்டணும்னு நினச்சிட்டே இருந்தேன், தேடிகிட்டே இருந்தேன். அவர் கிடைக்கல. அவரோட கேபின் முன்னாடி நான் அடிக்கடி போய் நின்றேன். அவரோட கேபின் ஆக்சுவலாக மாறிடுச்சு. நான் இருந்தப்போ வேறு கேபின், நான் போனப்போ கேம்பஸ் போனப்போ வேறு கேபின் பண்ணி அவள் போய் பார்த்தா நல்லா ராஜ பகவத் வாழ்க்கை தான். நமக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க, பப்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. யூஸ்வலாக அந்த பிளேஸ்மெண்ட் செல்குள்ளே எல்லாரையும்லாம் டக்குலாம் விட்டுற மாட்டாங்களா ஆக்சுவலி. ஸோ நான் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணது ஒரே ஒரு பிளேஸ்மெண்ட் தான், அதுலேயுமே ரிஜெக்ட் டியூ டு திஸ் இன்செக்யூரிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ் திங். ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்குள்ளே நானே போய் உட்காந்து நானே ரெக்ரூட் பண்ணுறேன். எனக்கு ஒரு ராஜ மரியாதை கிடைக்குதுன்றப்போ ஹவ் இட் ஃபெல்ட் இஸ் லைக் டே பரமா நீ ஜெயிச்சிடலா பரமா அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தப்போ ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. என் காலேஜ் டைம்ஸு, அதுக்கப்புறம் என்னோடய கிளாஸ் ரூம்ஸு, இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. அப்புறம் சாரை போய் பேசும்போது சார் வந்து வா செம்ம ஹெச்ஆராக வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசினார். இட் வாஸ் வெரி ஃபில்டுங்க. ஸோ மேனிஃபெஸ்டிங்கிறது பாருங்கள், எங்கே ஆரம்பித்து மேனிஃபெஸ்டிங் எப்படிலாம் ஒர்க் ஆகிருக்கு, எந்தளவுக்கு எனக்கு இன்டெப்த்தாக ஒர்க் ஆகிருக்குன்றது வரைக்கும் நான் போயிட்டேன். ஸோ உங்களுக்கும் இப்படி ஏதாவது சின்ன ஆசையோ பெரிய ஆசையோ, ஃபஸ்ட்டு நீங்கள் அதை நம்புங்க, அது நமக்கு நடக்கும், அது நமக்கானது தான். இது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் நம்ம அதை நம்ம வந்து பூர்த்தி பண்ணிடுவோம் அப்படிங்கிறது நீங்கள் நம்புங்க. யூனிவர்ஸ் மற்றதை பார்த்துக்கொன்றது கரெக்ட் தான், ஆனால் அதுக்கான எஃபர்ட் நம்மளுமே போடணும், அதை நம்மளுமே நம்பணும். நம்ம ஒரு பியோர் இன்டென்ஷன் அதில் வைக்கணும். நம்மளோட பிலீஃப்ஸு, தாட்ஸு, ஆக்ஷன்ஸு எல்லாமே வந்து பாசிட்டிவாக அதை நோக்கினதாக இருக்கணும். நம்ம வந்து தாட்டை மட்டும் இப்படி வச்சுட்டு நம்ம எனக்கு இது வேணும் அப்படின்னா யூனிவர்ஸ்கிட்ட வந்து நம்ம கொடுத்துறாது. அதுக்கு நம்மளும் ஏதாவது பண்ணணும். ஸோ நான் வந்து பெருசாக வந்து இதுக்காக நான் என்ன பண்ணேன், நீ என்ன பெருசாக கிழிச்சிட்ட, நீ வந்து இப்போ இதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண நடந்துருன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரியும் மேனிஃபெஸ்ட்டுன்றது எல்லாருக்கும் எல்லா டைமுலாம் நடந்துராது. எனக்கும் எல்லா டைமுலாம் இது நடக்கலை. எனக்கு நடந்த சில விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கு நடக்காது, பின்னாடி 1000 இருக்கும், ஆனால் நடக்கும். உங்களுக்குன்னு இருந்தால் அது நடக்கும். எப்பயுமே சொல்லுவாங்களே, எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, இஃப் தட் இஸ் ஃபார் யூ தட் ஒன்ட் பாஸ் யூன்னு. அது உங்களுக்குன்னு இருந்தால் அது கண்டிப்பாக உங்களை பாஸ் பண்ணி போகாது. அது